அன்பு பெரியவர்களே, மத்தியிலே ஆட்சி மாற்றம் வந்தாக வேண்டும். 10 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே பொம்மலாட்டம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் வீழ்த்தப்பட்டாக வேண்டும். பொம்மலாட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற சோனியா காந்தியுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வேகத்தோடு இன்று நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. எம்மை போன்ற பெரியவர்கள் மத்தியிலே 10 நாட்களுக்கு முன்பாக விருதுநகரிலே என்ன நடந்தது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உடனடியாக 10 நாள் பேப்பரை எடுத்து வைத்து புரட்டி வைத்து நான் பார்ப்பேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது என்று என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், பழைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து வைத்து புரட்டி வைத்து சரித்திரத்தை படித்து பார்ப்பேன். இது அந்த காலத்தினுடைய வழக்கு முறை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளிடம் 10 நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்று சொன்னால், உடனடியாக தங்களுடைய லேப்டாப்பை எடுத்து வைப்பார்கள், கம்ப்யூட்டர் எடுத்து வைப்பாங்க, 2-3 தட்டு தட்டுவாங்க. அந்த படத்திலே தெரியும், திரையிலே தெரியும் 10 நாட்களுக்கு முன்பாக விருதுநகரிலே என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது. விருதுநகருடைய 10 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரம், 100 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரத்தை விரல் நுனியிலே தட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்களாக உங்கள் குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று இளைய தலைமுறை உலகத்தை தம்முடைய கைக்குள் வைத்திருக்கின்றார்கள். இந்த இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் உலகத்தை பார்க்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய அபரிமிதமான வளர்ச்சி 15 ஆண்டு காலத்திற்குள்ளாக சீனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அதே நேரத்திலே இந்தியாவினுடைய தாழ்ந்துபட்ட நிலை, இவையெல்லாம் பார்க்கின்றார்கள். உலக நாடுகளெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றுமே இல்லாத சிறிய நாடுகளும் கூட சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏன் நம்முடைய நாடு இப்படி தாழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றது? அமெரிக்கர்கள் விண்வெளி ஆராய்ச்சியிலே சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த சாதனையை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டிய விஞ்ஞானிகளிலே 30% அதிகமானவர்கள் இந்தியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகை விஞ்சக்கூடிய அளவுக்கு, செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்பக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய இந்த நாடு ஏன் பின்தங்கி நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் பார்க்கும் போது, அறிவு இங்கே இருக்கின்றது, திறமை இங்கே இருக்கின்றது, அர்ப்பணிப்பு மனப்பான்மை இங்கே இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவிலே அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், ஆளும் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். 10 ஆண்டு காலத்திலே மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் பார்க்கின்றார்கள். நம்மால் முடியாது என்று அவர்கள் கருதவில்லை, இளைஞர்கள் கருதவில்லை. ஒரு நல்ல மனிதன் நினைத்தார் என்று சொன்னால் 4-5 ஆண்டு காலத்திற்குள்ளாக சாதிக்க முடியும் என்று சொல்லி 98 முதல் 2004 வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். எங்களை வெற்றி பெற வையுங்கள். உலகத்தினுடைய தலை சிறந்த நாட்டின் வரிசையிலே நம் தாய் திருநாடு இந்திய திருநாட்டை உருவாக்கி காட்டுகிறோம் என்று சொன்னார். நானும் 91, 96, 98 தேர்தல்களிலே வேட்பாளராக நின்று தோற்று போனவன். இதே வார்த்தையை நானும் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். இருந்தாலும் கூட என்னுடைய மனதிலே ஒரு கவலை. வாஜ்பாய் சொல்றாரு, உலக அரங்கிலே உயர்த்தி காட்டுவேன், உலக அரங்கிலே உயர்த்தி காட்டுவேன். இது எப்படி முடியும்? நானே யோசித்தது உண்டு. அருமை பெரியவர்களே, 1998 மார்ச் மாதம் 18ஆம் தேதி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆட்சிக்கு வந்து 60 நாட்கள் கூட ஆகவில்லை. 98ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி உலகமே வியக்கக்கூடிய வகையில் அணுகுண்டு சோதனையை நடத்தி அமெரிக்காவை அதிர வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் அடல் பிகாரி வாஜ்பாய். வெறும் 60 நாட்களுக்குள்ளாக ஒரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால்
இந்த நாட்டிலே அணுகுண்டு சோதனை நடத்த முடிகிறது. அமெரிக்கா எச்சரிக்கை செய்கிறது, கிளின்டன் எச்சரிக்கை செய்கிறார். இந்தியா நீங்கள் அணுகுண்டு சோதனை நடத்தினீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பின் விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர் எச்சரிக்கை செய்கிறார். ஜப்பான் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. இந்த நேரத்திலே அமைதி காத்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்காக்காரன் நம்ம பார்த்து அச்சுறுத்துகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். 100 கோடி மக்கள் வாழ்கின்ற என் மக்களை காப்பதற்காக நான் அணுகுண்டு சோதனை நடத்தியதை அவன் எச்சரிக்கை செய்கின்றான். இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், போடுறார் என்றாவது அணுகுண்டு போடு என்று சொல்லி மே மாதம் 13ஆம் தேதி மீண்டும் அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் வாஜ்பாய். அமெரிக்காவை அடக்கி வைக்க முடிகிறது. 4 வழிச்சாலையின் 4 ஆண்டு காலத்திற்குள்ளாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தெற்கிற்கும் வடக்கிற்கும் போட முடிகிறது. கப்பல் போக்குவரத்தை சீர் செய்ய முடிகிறது. விமான போக்குவரத்தை எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஆக்க முடிகிறது. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. விவசாயத்திலே இந்த நாட்டுடைய அனைத்து உணவு கிட்டங்கிகளும் நிறைந்து வழிந்த சரித்திரம் ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய காலம்.